சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் டிடிவி தினகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 69வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மயிலாப்பூர் மாங்கொள்ளை பகுதியில் நேற்றிரவு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், திமுகவினருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து அதிமுக சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களை பன்னீர்செல்வம் சூழ்ச்சியாக செயல்பட்டு பிரித்து சென்றதாக குற்றம் சாட்டினார். பன்னீர்செல்வத்தின் வாக்குறுதியை நம்பி சென்றதால் நிர்கதியாக நிற்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் மீண்டும் அதிமுகவிலேயே வந்து இணைந்திட வேண்டும் எனவும் தினகரன் கோரிக்கை விடுத்தார். அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் வெற்றி பெற்ற நீங்கள் மீண்டும் தாய் கழகத்திலே இணைந்து அம்மா அவர்களின் ஆட்சி தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டுமாய் இந்த நேரத்திலே அவர்களிடம் நான் கோரிக்கை வைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டு வரும் திமுக மற்றும் பன்னீர்செல்வம் அணிக்கு பதிலடி கொடுக்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். நமது இதய தெய்வம் அம்மா அவர்களின் போட்டியிட்ட ஆர்கே நகர் தொகுதியின் இடைத்தேர்தல் இந்த நேரத்திலே வந்திருக்கிறது. அந்த தேர்தலிலே நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு நமது வேட்பாளரை இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடப் போகின்ற நமது வேட்பாளரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்து நமது எதிரிகளை இருக்குமிடம் தெரியாமல் செய்திட வேண்டும் என்று இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.